நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து மிக அருமையாக பேசிய திரு வேலுச்சாமி ஐயா அவர்களும் சிவனண்டை ஐயா அவர்களும் நிறைய நல்ல விஷயங்கள், நமக்கெல்லாம் தெரியாத பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் வேலுச்சாமி ஐயா அவர்கள் அம்மாவை பற்றி ஒரு சில விஷயம் சொன்னார் இல்லையா. அவங்க ரொம்ப மென்மையானவங்க. அவங்க எல்லோரும் அவங்கள அயன் லேடி ரொம்ப பயமுறுத்துறாங்களா சொன்னாங்க. அப்படி கிடையாதவங்க, ரொம்ப மென்மையானவங்க. அவங்களுக்கு ரொம்ப இறக்கக்கூடாது. அதெல்லாம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன்னு ரொம்ப ரொம்ப உண்மையானது. இது எங்களுக்கு குடும்பத்தினருக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் அவங்கள பற்றி. அவங்க எந்த அளவு ஒரு மென்மையானவங்க, ரொம்ப அன்பை எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்கக்கிட்ட ரொம்ப சிறந்த குணங்கள். எளிதாக அந்தளவுக்கு ஒரு பெரிய அரசியல் ஆளுமையாக இருக்கிறவங்க கிட்ட பார்க்க முடியாத அருமையான குணங்கள் எல்லாம் அம்மாக்கிட்ட இருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு அம்மாவுடைய இன்று அவங்க நம்ம கூட இல்லை, அவங்க இருந்து இதெல்லாம் நம்ம அவங்க கூட செலிப்ரேட் பண்ணியிருந்தா ரொம்ப இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அம்மா அவர்கள் இன்னும் இந்த 10 ஆண்டு காலம் அவங்கள ஆல்மோஸ்ட் நியர்லி 10 இயர்ஸ் அவங்க இருந்திருந்தால் இன்னும் இந்த தமிழ்நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு நிறைய நன்மைகளை நல்லதை செய்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அவங்க இல்லாதனால. அந்த வருத்தத்தோடு தான் இதை பேச முடியுது. என்ன சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை சொல்லாமல் இருக்க முடியாது, அவங்கள பற்றி பேசியாகணும். அதனால் இதெல்லாம் அவங்கள பற்றி நம்ம எல்லோரும் மனசில் சுமந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் தான் இது. மேலும் நான் பேசணும்னு நினைக்கிற விஷயம்லாம் என்னென்னா, அதிமுக கட்சியை பற்றி கொஞ்சம் பேசி தான் ஆகணும் இந்த நேரத்தில். ஏன் அப்படின்னா, அந்த கட்சிக்கும் அவங்களுக்கும் அதாவது அம்மா வேறு இல்லை, அந்த கட்சி வேறு இல்லை. அதிமுகனா அம்மா, அம்மானா அதிமுக. இப்படி தான் அவங்க வாழ்ந்தாங்க. அதிமுக கட்சியில் அவங்க இணைந்த பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவங்கள கட்டளையிட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதில் இணைந்த பிறகு அதுக்காக மட்டுமே அவங்க வாழ்ந்தாங்க. வாழ்க்கையை ஃபுல்லாக முழுமையாக அனைத்து இந்திய அதிமுக கட்சிக்காகவே சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி சொந்த விருப்பு வெறுப்பு, எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, இது வேணும் வேணாம், இவங்கள்ட்ட தான் இவங்கள பேச மாட்டேன் அப்படின்லாம் எந்த ஒரு பாகுபாடுமே வைத்து கொள்ளாமல், தனக்கென்று அவங்களே சொன்னது போல் எந்த விருப்பு வெறுப்பு எதையுமே வைத்து கொள்ளாமல் முழுமையாக ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் தியாகம் செய்ய முடியும் ஒரு கழகத்துக்காக, மக்கள் தொண்டுக்காக, சேவைக்காக என்றால் அது போன்ற ஒரே ஒரு நபர் நம்முடைய வாழ்நாள் காலத்தில் ஒரு உதாரணமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களை மட்டுமே தான் சொல்ல முடியும். ஏனென்றால் இதில் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் சிலது இருக்குது, காரணம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. அரசியலில் எல்லோரும் இருக்காங்க, நிறைய ஆளுமைகள் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க, பல பெரிய பதவிகள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய சொந்த குடும்பங்கள் அவங்க கூட இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது அவங்கெல்லாம் திருமணமானவர்களாக இருப்பாங்க. பெண்ணாக இருந்தால் கணவன் இருப்பார், ஆணாக இருந்தால் மனைவி இருப்பார். இவங்கெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுடைய இந்த பயணத்தில் இருப்பாங்க கழக பணிகள் செய்யும்போது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்க்கையில் அது கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருந்தும் கூட எந்த ஒரு தனி வெறுப்புமே இல்லாமல் முழுமையாக அவங்க நேரத்தை இதுக்காக மட்டுமே செலவழித்து அப்படி ஒரு பாதைக்கே அவங்க போகலை. அதுவே மிகப்பெரிய தியாகம் தான். இது எந்த பெண்ணாலையும் சராசரியாக அதை செய்துவிட முடியாது. அப்படி ஒரு தியாகத்தை செய்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கழகத்துக்காக மட்டுமே வாழ்ந்து அதை கட்டி காத்து அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தார். கடைசி நாள் வரை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவின் தலைவியாக, தமிழக முதல்வராகத்தான் உயிரை விட்டார். இப்போது நம்ம கொஞ்சம் பின்னோக்கி சென்று பார்த்தோம்னா, எல்லோரும் சொல்லுவாங்க அந்த கட்சியை பற்றி பேசும்போது, இராணுவ கட்டுப்பாடோடு அந்த கழகம் எப்பவுமே நடக்கும். புரட்சி தலைவர் கூட அப்படி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டார், அவ்வளோ டிசிப்ளினை எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்றது நாங்களே கண்கூடாக பார்த்தது. அதனால் சின்ன குழந்தை பருவத்தில், காலேஜ் ஸ்கூல் டேஸ்லலாம் இங்கெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போல்லாம் அவங்களாம் பெரிய பெரிய தலைவர்கள் ஆகிட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் அவங்க சாதாரண
எம்எல்ஏஸா இல்லை மந்திரிகள் அப்படிலாம் இருப்பாங்க. இங்கே வருவாங்க போவாங்க, அம்மாவை பார்த்தாலே பயந்து நடுங்குவாங்க. இல்லை நானும் பார்த்துருக்கேன், அதெல்லாம் நிறைய கூட இருந்து பார்த்துருக்கோம். இராணுவ கட்டுப்பாடோடு இந்த கழகத்தை அம்மா நடத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அவங்க இறந்த பிறகு இதை பற்றி பேசலாமா வேணாமான்னு கொஞ்சம் ஹெசிடேஷன், யோசனை எனக்கு இருந்தாலும் கேஷுவலாக பேசுகிறேன். எழுதி வச்சுட்டு எதையும் பார்த்துலாம் பேசலாம், மனசுக்கு அது அப்படியே பேசுகிறேன் ஃப்ராங்காக. நான் ஒரு கேலி குத்தாவே அந்த கட்சி மாறிப்போச்சு. எப்படின்னா, யார் தலைவர், நீயா நானா, ஏவா பிவா, சியா டியா, ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா, சசிகலாவா தினகரனா, நான் கூட சேர்ந்ததில்லை, தீபாவா, அதுவும் நடந்தது. இது விளையாட்டாகவும் இருக்குது, வேடிக்கை இருக்குது, இல்லை ஏதாவது விவகாரமும் இருக்குது. இதில் நானாக வரல, என்னை இழுத்து விட்டாங்க இதில். ஸோ இப்படியெல்லாம் அது பல தரப்புகளாக மாறப்பட்டது, பல அணிகளாக பிரிக்கப்பட்டது. இப்படியெல்லாமும் நடந்து அதெல்லாம் முடிஞ்சு சரி கட்டி ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினச்சோம். ஆனாலும் அது இது வரைக்கும் நடந்ததாக தெரியல. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த தலைவர்கள் அம்மா அவங்க வாழ்க்கையை தலைவரும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி, அவங்க சொந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு எந்த பதவியையும் எதிர்பார்த்து எனக்கு இந்த பதவி வேணும், நான் மந்திரி ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், நான் முதலமைச்சர் ஆகணும், இது மட்டும்தான் என்னோடய குறிக்கோள்னு நினச்சி அவங்க கழகத்தை நடத்தலை, நாட்டியம் நடத்தலை. மக்களுக்காகவே அதை செஞ்சாங்க, தொண்டாகவே அதை செய்தார்கள். ஆனால் இவங்க யார் முதலமைச்சர், நீ முதலமைச்சர்னால் நான் துணை முதல்வர், இபிஎஸ் முதல்வர்னா ஓபிஎஸ் துணை முதல்வர், நான் முதலமைச்சர்னா நீ துணை முதல்வர். இப்படி பதவிகளை பங்கு போட்டுக்கொண்டு பேரம் பேசிக்கொண்டு உனக்கு இது எனக்கு இது, இப்படி இந்த போக்கில் தான் அந்த கட்சி பல ஆண்டு காலமாக போய் கொண்டிருக்கிறது. இப்போவும் அதே போக்கில் தான் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதையும் தாண்டி அதையும் தாண்டினோம், அதுக்கும் மேலே போயிட்டே இருக்குங்க. அது மாதிரி பங்காளி சண்டையும் என்ன புது வேடிக்கைன்னு தெரியல. நாங்கள் எப்படி வேணால் திட்டிப்போம். திரு அண்ணன் டிடிவி தினகரன் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் சின்ன வயசில் தெரியும், நல்லா பழகினவர் தான். அரசியல்னும் போது வேறு சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அம்மா இறந்த பிறகு எங்கள் நட்பாக இருந்த அதெல்லாம் கொஞ்சம் முறிவு ஏற்பட்டது. ஆனால் அவரை நன்றாக தான் தெரியும், ஒன்றும் தெரியாது சொல்ல முடியாது. அவரும் இவரை நல்லா திட்டியிருக்காரு, திரு இபிஎஸ் ஐயா அவர்களை. அவரும் இவர் மாதிரி நல்லா திட்டார். தூக்க மாட்டின் சாவெல்லாம் பேசி நல்லா வேடிக்கையெல்லாம் பேசினாங்க, எல்லாம் காமெடியாக இருக்கு இப்போது. ஆனால் இப்போ என்ன புதுசாக சொல்லியிருக்காங்க, இந்த கூட்டணிக்கு சேரும்போதுன்னா அது என்ன சொன்னாங்க, பங்காளி சண்டையாம். இல்லை தமாஷா இருக்குல்ல, கைத்தட்டுங்க தமாஷா. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பங்காளி சண்டைனா என்ன, யாராவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அப்படின்னா என்ன சொல்லுங்களேன், யாராவது எழுதி, யாரும் உட்காருங்க. வெரி குட், எக்ஸாக்ட்லி, சூப்பர். சொத்துக்கு அடிச்சுக்கிறது தான் பங்காளி சண்டை. பொதுவாக தமிழ்நாட்டில் மக்களில் ஒரு கிராமத்தில் ஊரில் இருப்பாங்க, பங்காளின்னு தாயாதி பங்காளி இருப்பாங்க. எதுக்காக சண்டை போடுவாங்கன்னா, சொத்து, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, சொத்து. ஊரில் நிலம் இருக்கும், விவசாய நிலம் இருக்கும், அது இருக்கும், வைக்காலாம் இருக்கும். இதெல்லாம் வச்சு பங்குதாரராக இருப்பாங்க அவங்க. அதுக்கு சண்டை போட்டுப்பாங்க, எந்த முந்தன்னு அடிச்சுட்டு சாவாங்க. அதுதான் பங்காளி சண்டை. இவங்க சொல்லிக்கிறாங்க மாற்றி மாற்றி, அதிமுக கழக இந்த பிரிவு, இந்த முறிவு இப்போ எப்படி திட்டிட்டு செய்யுங்கன்னா, நாங்களாம் பங்காளிங்க தானே, சண்டை போட்டோம், இப்போ சேர்ந்துட்டோம் அப்படின்றாங்க. அப்போது நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு கேட்குறாரு, ஒன்றும் யாரையுமே எனக்கு கேட்க தோணல. அவங்க 2 பேர் மட்டும் இதை கேட்டுட்டு, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, இப்போ இருக்கிற நிறைய சோஷியல் மீடியாலாம் வந்திருக்கு, ஜென்சி பசங்க, அடுத்த ஜெனரேஷன் இல்லாமல் இப்போ பாலிடிக்ஸில் ரொம்ப ஆர்வத்தை காட்டுறாங்க. அரசியலில் பெரியோர்கள், வயதில் மூத்தவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், தமிழக மக்கள் எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான், அதிமுக உங்கள் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியா? அதிமுக கட்சி வந்த வரலாறு கொஞ்சம் பேசுவோமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதுக்காக தொடங்கினார் அந்த கட்சியை? திமுகவிலேருந்து விலகி வந்து கருத்து ஒத்துப்போகாத நேரத்தில் மக்களுக்காக ஒரு கட்சி தொடங்குகிறார், தொண்டர்களுக்காக இந்த கட்சியை தொடங்குகிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுதின பைலாவையே 4 பேர் குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா மாதிரி பிச்சு போட்டு அதெல்லாம் மாற்றி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொந்த கதையெல்லாம் அதில் எழுதிக்கிட்டாங்க. என்ன வேணால் எழுதிக்கோ, இது உனக்கு அது எனக்கு, அவ்வளோதான். நம்ம பொறுத்த மட்டும் என்ன, இது உனக்கு இது எனக்கு.
இந்த அப்போ எந்த குரங்கு எடுத்து சாப்பிடுமோ அந்த குரங்கு தான் அதிமுக கட்சி தான். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் ஆஃப் பேத்தட்டிக் ஸ்டேட் ஆஃப் த கிரேட் AIADMK பார்ட்டி which was ruling the state of Tamil Nadu for more than 25 years. The pathetic state of a powerful ruling party. ஒரு மிகப்பெரிய சாதனைகள் படைத்த ஒரு என்ன சொல்கிறது, சரியான வார்த்தை கூட இல்லை, அவ்வளோ பெரிய கழகம் அது. மக்கள் சக்தி அந்த கழகம். இந்திய தேர்தல் வரலாற்றில் ஹிஸ்ட்ரியில் பிரைம் மினிஸ்டரை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கழகமாக இருந்த அதிமுக இன்றைக்கி இப்படி ஒரு கேலி குத்தான நிலைமையில் பங்காளி சண்டையில் போய் முடிஞ்சு சுமூகமாக சேர்ந்துருக்காங்க. இப்போ இந்த பங்காளிங்க இன்னும் வருவாங்களா? இன்னும் எத்தனை பங்குதாரர்கள் இருக்காங்க? எங்கேருந்தெல்லாம் முளைச்சி வருவாங்க? நம்மளாம் வேடிக்கை பார்க்கணும். அதான் நம்ம வேலை. முக்கியமான டாஸ்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை பங்காளிங்க வருவாங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் கிளம்பியிருக்காங்க. அவங்க பேர் தான் எதிர் வீட்டில் இருக்கிற சின்னம்மா. அது அவங்களா வச்சுக்கிட்ட பேர். இது அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சசிகலா. என்னமோ வச்சுக்கிட்டாங்களே, இல்லை விஏனோ விகே ஏதோ அவங்களா மாற்றி எழுதிக்கிட்டாங்க நியூமராலஜியை பார்த்து. சசிகலா நடராஜன் தான் எனக்கு அவங்க அறிமுகம். 1988ஆம் ஆண்டு முறையாக நான் அவங்கள பார்க்குறேன். அத்தை தான் அம்மா தான் என்னோடய அத்தைன்றதுனால அவங்க தான் இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கோம். எங்கள் அப்பா அம்மா நாங்கள் எப்பயும் வழக்கமாக அம்மாவை சந்திக்கிற மாதிரி வரும்போது இவங்களெல்லாம் என்னோடய மேனேஜர் உதவியாளர் சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இப்படி தான் அறிமுகம் பண்ணாங்க. இப்போ அடுத்த பங்குதாரர்னா ஷேர் ஹோல்டரில் அது கிடையாது, அது அப்புறம் வரும், பின்னாடி வரும். இப்போ இல்லை, இப்போ பப்ளிக் லிமிடெட் இல்லை, ப்ரைவேட் லிமிடெட். இப்போ அந்த அடுத்த பங்காளி வந்துட்டாங்க. ஸோ இன்னும் எத்தனை பேர் வருவாங்க? நான் அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க பெண்டிங்கில், இன்னும் நிறைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி ஒரு 10 பேர் தேரும். ஆளுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தா எல்லோரும் பங்காளிங்களாகிடும். ஸோ வருவாங்க, இன்னும் வந்துகிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் அவர் வேடிக்கை பார்த்துட்ருப்பார். யாருன்னா கட்சி இப்போ அவர் கையில் இருக்கே ஓனர், அவர் பேர் என்ன? அவர் தான் ஓனர். அவர் பேர் திரு எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர். அவர் முதலமைச்சராக இருந்து, சார் நீங்கள் என்ன சார் பண்ணீங்க நாட்டுக்கு? 10 பேரை சுட்டு தள்ளிங்களா? அதான் உங்கள் சாதனையா? நான் கேட்க தான் போகிறேன். இதெல்லாம் யார் மேலேயும் எனக்கு விரோதமோ கோபமோ குரோதம்லாம் கிடையாது. அரசியலில் திருப்பி முளைச்சி வரணுன்றதுக்கான அது பேசலை. உண்மையான வாரிசு நான். நியாயமான கேள்வியை கேட்குறேன். மக்களுக்காக இந்த கேள்வியை கேட்குறேன். அவங்களோட பிரதிநிதியாக இன்றைக்கி நான் அந்த கேள்வியை கேட்குறேன். அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி நானும் பத்திரிக்கையாளர், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். இந்த மாதிரி எத்தனை செய்திகளை நான் எடிட் பண்ணி போட்டிருப்போம். எத்தனை செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறதுல நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம். நீங்கள்லாம் காலில் விழுந்து வந்தீங்க, எஸ்கலேட்டரில் வரீங்க, நாங்களாம் படியேறி வந்திருக்கோம். அதனால் கேட்குறேன், உங்கள் சாதனை தான் என்ன? அம்மா எத்தனை சாதனைகள், அந்த சாதனை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தாங்க மக்களுக்கு, எவ்வளோ பெண்களுக்காக எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்தாங்க, படிக்கிற குழந்தைங்களுக்காக எத்தனை கல்வி திட்டங்களை கொண்டு வந்தாங்க, நாட்டை எப்படி ஒரு இரும்பு கோட்டையாக கட்டி காத்தாங்க. இந்த நாட்டை கேலி குத்தாக்கிட்டு வடநாட்டில் கொண்டு போய் அடகு வச்சுட்ருக்கீங்க. நமக்கு எதுங்க இந்த நிலை? நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? நம்ம எதுக்கு அடிமையாக இருக்கணும்? நம்ம என்ன பாவம் பண்ணோம்? ஏற்கனவே ஆண்டாண்டு காலமாக பிரிட்டிஷ் காலனியில் வாழ்ந்து அடிமையாக இருந்த காலம்லாம் பத்தாத, இப்போ வடநாட்டிலேருந்து இவ்வளோ நம்ம தமிழர்கள் அடிமையாக கட்டுறது நீங்கள் போய் அடகு வைக்கிறீங்க உங்கள் கட்சியை. இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பெரிய சாதனை. இப்படி சிரிச்சுக்கிட்டே உங்களால் பேச முடியும் திரு பழனிசாமி அவர்களே? எப்படி சிரிச்சுட்டு பேசுகிறீங்க நீங்கள்? அதனால் ஒரு 2-3 ஆஸ்காரே உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி அதிமுகவோட ஸ்டேட்டஸாக இருக்குது. இதை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு தவிச்சிட்ருக்க அந்த தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போல்லாம் அந்த கட்சியோட போக ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுறதுக்கு காரணமே இதுதான் ஒன்று. இன்றைக்கி இதை ஏன் பேசுகிறேன் இதனால், நான் உனக்கு எதுக்கு இதெல்லாம் கூட கேட்கலாம். எனக்கு ஆஃப்கோர்ஸ் எனக்கு தேவையில்லாது தான். ஆனாலும் ஏன் தேவைப்படுறேன் அப்படின்னா, நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பிரதிநிதி தானே, நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு சிட்டிசன் தானே, இந்த நாட்டு பெண் தானே, தமிழ் தானே என் தாய்மொழி. நான் எதுக்குங்க ஹிந்தி பேசணும்? உனக்கு வேணால் நீ போய் பேசு, தனியாக போய் பேசு. அவங்களுடைய சுய லாபத்துக்காகவும் தேவைகளுக்காகவும் அடிக்கடி டெல்லி பயணம் போயிட்டு வராங்களே அதிமுக தலைவர்கள்ன்ற போர்வையில் சுற்றிக்கிற ஓனர்ஸ்லாம். நீங்களாம் போய் பேசிட்டு வாங்க. எங்களுக்கு வேணான்னு சொல்கிறோம் நாங்கள். அம்மா வேணான்னு தானே சொன்னாங்க. அப்போ அம்மா பேச்சை என்ன நீங்கள் மதிக்கிறீங்க? அதை என்ன நீங்கள் கேட்டீங்க?
அம்மா கண்டிப்பாக இப்போ உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இந்த அவல நிலையும் ஏற்பட்டிருக்காது. நிச்சயமாக வடநாட்டு சக்திகளோட கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க இந்த எலெக்ஷனில். இதுதான் உண்மையான நிலை. இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்னா, டெய்லியும் எனக்கு ஃபோன் கால்ஸ் வரும், லெட்டர்ஸ் வரும், எதாவது வரும். நாங்கள்லாம் இந்த கட்சியில் இனிமேல் இருக்கவே நாங்கள் போகிறோம், வேறு கட்சியில் வந்திருக்கால போய் சேர்றோன்றாங்க. அது மாதிரி ஒரு நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. இது இப்படியே போயிட்டு இருந்தால் யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு முடிவு காலம் வந்தது மாதிரி தான் இருக்குது. அதனால் எல்லோரும் சிந்திக்கணும், இது இப்படியே இருக்கணுமா இல்லை இது மாறணுமா? மூன்றாவது ஒரு அணி இங்கே உருவாகணுமா இல்லை அண்ணா திமுகவும் போதுமா? திராவிட இயக்கங்கள் தானே நம்ம ஆண்டாண்டு வந்தார்கள் இத்தனை ஆண்டு காலமாக. இப்போ அதுலேருந்து ஏன் நாம் மாறுபடணுமா? இல்லை எது வேணால் நடக்கட்டும், நமக்கு என்ன, ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டானா, நாங்கள் வீட்டில் சாப்பிட்டு தூங்கினா போதுமா? என்ன உங்கள் நிலைன்னு மக்களும் சிந்திக்கணும், வாக்களிக்கக்கூடிய மக்கள் சிந்திக்கணும், வாக்காளர்கள் சிந்திக்கணும். அதிமுக தொண்டர்களும் அதில் இருக்கிறவங்க தான், அதை அவங்களும் சிந்திக்கணும். நல்லா சிந்தித்து நீங்கள்லாம் முடிவெடுத்து இந்த கட்சியோட தலைமை யார் இருக்க வேண்டும், இந்த கட்சி எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று உங்கள் கருத்துக்களை தைரியமாக வெளியில் வந்து நீங்கள் உண்மையான அதிமுக தொண்டர்கள்லாம் உங்கள்கிட்ட என்னங்க இருக்க போது, ஒரு வயக்காருக்கும் ஒரு வாய்க்காருக்கும் கொஞ்சம் பணம் பேங்க்கில் வச்சுருப்பீங்க, ஏதோ சாதாரண வேலை பார்த்துருக்கோம். நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாமே. நீங்கள் என்ன கொள்ளை அடித்து கோட்டையில் வச்சுருக்கீங்க. யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக நீங்கள் முடிவெடுத்து உங்கள் தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் தலைமை ஏற்க வேண்டும் என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்படியே அந்த கட்சி அழிந்து போகட்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு வெளியே வாருங்கள் என்று அனைவரையும் தமிழ்நாடு பூராவும் இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திமுகவின் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த தொண்டர்களை, அம்மா அவர்கள் கட்டி காத்திருந்த கோட்டையின் காவலர்களை நான் அழைக்கிறேன். தைரியம் இருந்தால் வாருங்கள் என்று அழைக்கிறேன். எதற்காக இந்த நாடகம் என்று கூட பலர் நினைக்கலாம். இது நாடகம் கிடையாது. ஏனென்றால் பொறுக்க முடியவில்லை இதற்கு மேலாக. இது இந்த கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது, வேறு கட்சிக்கு எல்லாரும் போய்கொண்டிருக்கிறாங்க, மூன்றாவது அணிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இதில் பல விஷயங்கள் உள்ளன. இந்தியா நம் நாடு தான், நம் தாய் நாடு. ஆனால் தமிழ்நாடு தான் நம் வீடு, நம் தாய் வீடு. இது இதில் எப்படி நீங்கள் வெளியேருந்து வடநாட்டு சக்திகளை எல்லாம் உள்ளே ஊடுற விட்றீங்க? இதனால் தானே நமக்கு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் அனைவரும் சிந்தித்து முடிவெடுத்து தைரியமாக வெளியில் வர வேண்டும். அதிமுக கழகத்திற்கு நிச்சயமாக எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, அம்மா நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.